நாடுகளின் கண்கள் இப்போது கிழக்கு ஆசியாவின் பக்கம் திரும்பியுள்ளன. சர்வதேச அரசியலில் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறதா என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் பெலாரஸ் நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ முதன்முறையாக வடகொரியாவிற்கு தனது அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார். தலைநகர் பியாங்யாங்கில் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்தித்த அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு முக்கிய நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த சந்திப்பின் போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக அதிபர் லுகாசென்கோ ஒரு நவீன தானியங்கி ரைபிள் துப்பாக்கியை கிம் ஜாங் உன்னுக்கு நட்பின் அடையாளமாக பரிசளித்தார். அப்போது அவர், எதிரிகள் யாராவது தென்பட்டால் இது உங்களுக்கு பயன்படும் என்று குறிப்பிட்டார். இதை கேட்டு சிரித்தபடி துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட கிம் ஜாங் உன் அதை சுடுவது போல சைகை செய்து தனது நன்றியை தெரிவித்தார். இதற்கு பதிலாக அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு வாள் மற்றும் லுகாசென்கோவின் உருவம் பொறிக்கப்பட்ட கடல் சிப்பிகளால் அலங்கரிக்கப்பட்ட மலர் ஜாடி ஒன்றை பரிசாக வழங்கினார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த நெருக்கம் வெறும் பரிசுகளோடு நிற்கவில்லை. வல்லரசு நாடுகள் உலக விதிகளை மீறி வரும் நிலையில் நாடுகள் தங்கள் உரிமையை காக்கவும் மக்களின் நலனை உயர்த்தவும் இணைந்து செயல்பட வேண்டியது கட்டாயமாகிறது என்று லுகாசென்கோ வலியுறுத்தினார். மேலும் வடகொரிய மக்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஒழுக்கமானவர்கள் என்றும் இந்நாட்டிற்கு ஒரு சிறந்த எதிர்காலம் காத்திருப்பதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தமானது இருதரப்பு உறவுகளின் நிலையான வளர்ச்சிக்கு உறுதியான உத்தரவாதம் அளிக்கும் என்று கிம் ஜாங் உன் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் விவசாயம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பொது சுகாதாரம் ஆகிய துறைகளிலும் இணைந்து செயல்பட இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. தற்போது நிலவி வரும் உக்ரைன் போரில் வடகொரியா மற்றும் பெலாரஸ் ஆகிய இரு நாடுகளுமே ரஷ்யாவிற்கு வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பெலாரஸ் தனது நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல் ரஷ்யாவிற்கு ஆதரவாக வடகொரியா தனது ராணுவ வீரர்களை அனுப்பி வருவதாகவும் போரின் தொடக்க மாதங்களில் சுமார் 1000 வடகொரிய வீரர்கள் உயிரிழந்ததாகவும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பியாங்யாங் எப்போதும் மாஸ்கோவுடன் இருக்கும் என்று ரஷ்ய அதிபர் புதினுக்கு கிம் ஜாங் உன் தனது செய்தியில் உறுதிபட தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல் புகார்கள் மற்றும் ரஷ்யாவிற்கு ஆதரவு அளிப்பது போன்ற காரணங்களால் மேற்கத்திய நாடுகளின் கடுமையான பொருளாதார தடைகளை இந்த இரு நாடுகளும் எதிர்கொண்டு வருகின்றன. இதில் வடகொரியா தனது அணு ஆயுத திட்டத்திற்காக தனியாகவும் தடைகளை சந்தித்து வருகிறது. இத்தகைய உலகளாவிய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தங்களின் கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பயணம் அமைந்துள்ளது. அதிபர் லுகாசென்கோவை விமான நிலையம் வரை நேரில் சென்று வழி அனுப்பி வைத்த கிம் ஜாங் உன் அவரை கட்டி தழுவி விடை பெற்றார்.